அக்டோபர் 19 பொதுக்காலம் 29ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். லூக்கா நற்செய்தி 18ஆம் பிரிவு 1 முதல் 8 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் சீடர்கள் மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்காக இயேசு ஓர் உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் அவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். தேனீக்கள் கூடு கட்டியிருந்த கிளையின் மேல் ஒரு சிட்டுக்குருவி அமர்ந்து தேனீக்கள் ஓயாமல் தேனை சேகரிப்பதில் வருவதும் போவதுமாக இருந்ததை கவனித்துக் கொண்டிருந்தது. தன் அருகில் வந்த ஒரு தேனீயிடம், அம்மா, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு தேனை சேகரிக்கிறீர்கள்? எப்படியும் ஒரு நாள், விரைவில் ஒரு நாள் இந்த மனிதர் உங்கள் தேனை திருடத்தான் போகிறார்கள். அதற்கு இவ்வளவு பாடுபட வேண்டுமா? அவர்கள் திருடிச் சென்றாலும் எப்படி மனந்தளராமல் இப்படி ஓயாது பாடுபட்டு தேனை சேகரிக்கிறீர்கள் என்று கேட்டது. அதற்கு தேனீ பதிலளித்தது, அவர்கள் தேனைத்தான் திருட முடியும். எங்களுக்குள் இருக்கும் தேன் தயாரிக்கும் இயல்பை, தேன் தயாரிக்கும் கலையை திருட முடியாதே. தேன் சேகரிப்பது எங்கள் வாழ்வு என்றது. இறைவனுடைய பெரும் படைப்பில் ஒவ்வொரு உயிரும் அதன் இயல்புக்கே உரிய பண்பை கொண்டு வாழ்கிறது. அதை யாராலும் திருட முடியாது. எந்த புறச்சக்தியாலும் மாற்றவோ மறுதலிக்கவோ முடியாது. அது அந்த உயிருக்கே உரித்தான ஒருமை சொத்து. புற சக்திகள் அதன் இயக்கத்தை தடுக்க முயற்சி செய்யலாம், ஆனால் அழிக்க முடியாது. இன்றைய வாசகங்கள் நமக்குள் இறைவன் வைத்திருக்கும் ஒப்பற்ற, நமக்கே உரித்தான, யாராலும் அசைக்க முடியாத நமது அசலான ஆற்றலை பற்றி சிந்தித்து மன்றாட அழைக்கின்றன. இன்றைய நற்செய்தி இயேசு சொன்ன மற்றொரு உவமை கதை. இதில் 2 கதாபாத்திரங்கள். ஒன்று நேர்மையற்ற நடுவர், மற்றொன்று ஆதரவற்ற கைம்பெண். இயேசு வாழ்ந்த சமுதாய சூழலில் பெண்கள் 2ஆம் தர குடிமக்கள், ஆண்கள்தான் முதல் தர குடிமகன்கள். எந்த பெண்ணும் தன் இயல்பில், தன் விருப்பில் வாழ முடியாதவர். எதிலும் எல்லாவற்றிலும் எப்போதும் தந்தையை, கணவனை, மகனை, இவ்வாறு எவராவது ஒரு ஆண் உறவினரை சார்ந்து வாழ வேண்டியவர். இப்படி இருக்க கைம்பெண்ணின் நிலை ஒரு சாதாரண பெண்ணின் நிலையை விட இன்னும் தாழ்ந்தது. அவர் துணையற்றவர், பொருளாதார அளவில் ஆதரவற்றவர், சமுதாய சூழலில் அதிகம் பாதிக்கப்படும் நிலையில் வாழ்பவர், கலாச்சார சமய பின்னணியில் சபிக்கப்பட்டவர் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவர். மொத்தத்தில் தான் நினைத்த செயலை செய்வதற்கு ஆதரவோ செல்வாக்கோ இல்லாதவர், எவராலும் மிக எளிதாக உதாசீனப்படுத்தப்படுபவர். எந்த விதத்திலும் யாதொரு ஆற்றலும் இல்லாத இத்தகைய ஒரு கைம்பெண் எல்லா விதத்திலும் எவராலும் அசைக்க முடியாத நேர்மையற்ற நடுவரிடம் தனக்கு நீதி வழங்கும் என்று கேட்பதுதான் இன்றைய உவமை கதை. ஒரு எறும்பு யானையை பணிய வைக்க முடியுமா என்று கேட்டால் நாம்
என்ன சொல்வதென்று தெரியாமல் தடுமாறுவோமா? யானை எறும்பை ஊதி தள்ளிவிடும். என்ன கேள்வி இது என்று நகைப்புத்தான் வரும். அதுபோல்தான் எவ்வித ஆதரவும் செல்வாக்கும் இல்லாத கைம்பெண். ஆனால் அவர் நீதி கேட்டதோ அசுர பலம் கொண்ட நேர்மையற்ற நடுவரிடம். கடவுளுக்கோ மனிதனுக்கோ அஞ்சாத அசராத நடுவர் அவர். இத்தகைய நடுவரிடம் ஏதுமில்லாத மிக மிக எளிமையான கைம்பெண் முதலில் நெருங்கவே யோசித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த கைம்பெண் தனக்கு நீதி வேண்டும் என்று விடாமல் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார். இவ்வாறு அந்த கைம்பெண் நேர்மையற்ற நடுவரிடம் இடைவிடாது எப்படி கேட்க முடிந்தது? அவருக்குள் இருந்த எந்த உந்துதல் அவரை மனந்தளராமல் இருக்கச் செய்தது? மனம் தளர்ந்து தன் முயற்சியை கைவிடாது இருக்க புறத்தில் அவருக்கு ஏதுவான சூழ்நிலை எதுவும் இல்லை. எனினும் அவருக்குள் இருந்த நீதியை பெற வேண்டும், நீதி தன்னை கைவிடாது, நீதி தன் பக்கம் இருக்கிறது என்று தன்மேல் அவர் கொண்டிருந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் நிலைத்த மன உறுதி, இவைகள்தான் அவருக்கு குறையாத ஆர்வத்தையும் குன்றாத விடா முயற்சியையும் தந்தன. இவைகளே அந்த கைம்பெண்ணின் வலிமையும் ஆற்றலும் ஆகும். தான் எதிர்கொண்ட நேர்மையற்ற நடுவர் தன்னை விட மிக ஆற்றலும் செல்வாக்கும் உடையவராக இருந்தாலும் அந்த கைம்பெண்ணின் நம்பிக்கையும் அந்த நம்பிக்கையில் நிலைத்து நிற்கும் மன உறுதியும் அவரை துணிவுடன் மனந்தளராமல் வாழச் செய்தன. கைம்பெண்ணின் நம்பிக்கையும் அதில் நிலைத்து நிற்கும் மன உறுதியும் தான் எவர்க்கும் எதற்கும் இறங்காத சக்தி வாய்ந்த நடுவரையும் செயல்பட வைத்தது. கைம்பெண் மூலம் இயேசு நமக்கு உணர்த்துவதும் இதுதான். நம்பிக்கையும் அதில் நிலைத்து நிற்கும் மன உறுதியும் தான் யாராலும் திருட முடியாத, எவராலும் பணிய வைக்க முடியாத நமது ஆற்றல். பயத்தினாலோ அல்லது சில ஆதாயங்களுக்காகவோ நாம பார்த்து இவற்றை இழக்காத வரை எவராலும் இவைகளை நம்மிடமிருந்து எடுத்துவிட முடியாது. நமக்குள் இருக்கும் நம்பிக்கையும் நிலைத்து நிற்கும் மன உறுதியும் விலை மதிப்பற்ற செல்வம், எவராலும் வெல்ல முடியாத வலிமை. கைம்பெண்ணின் ஓமை கதை நமக்குள் இருக்கும் உண்மையான அசலான சொத்தையும் வலிமையும் புரிந்து உணர்ந்து வாழ அழைக்கிறது. நம்பிக்கையும் அதில் நிலைத்திருக்கும் மன உறுதியும் தான் நமது உண்மையான சொத்து என்றால் நாம் எதை நம்புகிறோம்? நமது நம்பிக்கையை எதில் வைத்திருக்கிறோம் என்ற கேள்வி இப்போது நம்மில் எழ வேண்டும். கடவுளுக்கும் அஞ்சாத, மனிதரையும் மதிக்காத நேர்மையற்ற நடுவரின் நம்பிக்கை தான் எதை யாருக்கு எப்ப செய்ய விரும்புகிறாரோ அப்போது மட்டும்தான் செய்வேன் என்ற அத்தகைய செயலில் மட்டுமே இருந்தது. எனவேதான் அவர் கைம்பெண்ணுக்கு எதையும் செய்ய விரும்பவில்லை. இறுதியில் கைம்பெண்ணின் விடாப்பிடியான நச்சரிப்பு தொல்லை தாங்க முடியாமல் வேண்டா வெறுப்பாக தனக்கு நிம்மதி வேண்டும் என்பதற்காக தன்னலத்திற்காக நீதியை செய்கிறார். நீதியை வழங்கவில்லை, நீதியை செய்கிறார். கைம்பெண்ணின் நச்சரிப்பிலிருந்து விடுதலை தரும் ஒரு செயலாக நீதியை செய்கிறார். ஒருவரின் நம்பிக்கை தன்னலம் சார்ந்ததாக, அடுத்தவர் மீது எவ்வித அக்கறை இல்லாத தன்மையை உடையதாக, அடுத்தவருக்கு தீமை புரிவதையே குறிக்கோளாக கொண்டிருக்கும் வரை நம்பிக்கை ஏதாவது ஒரு செயலை செய்து தன்னை திருப்திப்படுத்திக் கொள்வதிலேயே கருத்தாயிருக்கும். இத்தகைய நம்பிக்கை செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன், இத்தகைய நம்பிக்கை சுயநல மன நிறைவிலேயே குறியாயிருக்கும். ஆனால் கைம்பெண்ணின் நம்பிக்கையும் அதில் நிலைத்த மன உறுதியும் நீதி நிறைவேற வேண்டும் என்பதில் கருத்தாயிருந்தது. அதற்காக எத்தனை நாட்களும் காத்திருக்கவும் அவர் தயாராயிருந்தார். தன் விருப்பம் போல் விரைவில் நடக்கவில்லையே என்று மனந்தளராது மன உறுதியுடன் நீதியை மட்டும் எதிர்பார்த்திருந்தார்.
நீதி விரைவில் தான் விரும்பியபடி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று குறுக்கு வழியிலோ அல்லது வேறு விதமான அநியாய, வசீகர, லஞ்சம் தரும் வழியிலோ செல்லவில்லை. நல்லதை, நீதியை நம்பி அதை நிறைவேறும் என்ற மன உறுதியில் வாழ்ந்தார். நல்லதை, நீதியை, அமைதியை, அன்பை நம்புவோர் அப்படியே அதையே வாழ்கின்றனர். அதை அடைவதற்காக அதைவிட சிறுமையான தன்னலம் நிறைந்த செயல்களை அவர்கள் செய்வதில்லை. நேர்மையற்ற நடுவரின் நம்பிக்கை அவரது சுயநலம் சார்ந்த செயலில் செய்ய வைத்தது. கைம்பெண்ணின் நம்பிக்கை நீதியின்பால் கொண்ட தாகமாக அவரை வாழ வைத்தது. நமது நம்பிக்கையும் அதில் நிலைத்து நிற்கும் மன உறுதியும் நமக்குள் இறைவன் வைத்த நன்மை மீது நாம் கொண்ட தாகமாக நமக்குள் வாழ வேண்டும். நம்பிக்கை வாழ்வாக மாற நாம் நல்லதை நம்ப வேண்டும். மார்க் 8ஆம் அதிகாரம் 36 இயேசு தம் சீடர்களுக்கு கூறிய சொற்களை இவ்விடத்தில் நினைவு கூறுவது பொருத்தமாயிருக்கும். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? நமக்குள் நாம் கொண்டுள்ள வாழ்வுக்கு ஈடாக இந்த உலகில் எதை தர முடியும்? எதையுமே தர முடியாது. ஏன், இந்த உலகம் முழுவதும் அதற்கு சமமில்லை என்று இயேசு உணர்த்துகிறார். இத்தகைய வாழ்வை வாழ்வாக்குவதே நமது அன்றாட வாழ்க்கை. தனக்குள் இருந்த இந்த வாழ்வின் நாட்டத்தை வாழ்ந்தவர்தான் கைம்பெண். ஆனால் இதை உணராது வாழ்வின் நாட்டத்தை, ஆற்றலை தன் சுயநல விருப்பு வெறுப்பு செயலாக செய்தவர்தான் நேர்மையற்ற நடுவர். நமக்குள் இருக்கும் வாழ்வை நேர்மையற்ற நடுவர் போல் நமது விருப்பு வெறுப்பு செயலாக செய்ய வேண்டாம். மாறாக அந்த கைம்பெண் போல் வாழ்வை நம்பி அதை மன உறுதியுடன் வாழ அழைக்கிறது இன்றைய நற்செய்தி. இன்றைய முதல் வாசகம் இதே நம்பிக்கை, அதில் நிலைத்து நிற்கும் மன உறுதி பற்றி ஒரு போர் நிகழ்ச்சி வழியாக விளக்குகிறது. இஸ்ராயேல் அமலேக்கியர் இடையில் நடந்த போரில் மோசே ஆண்டவர் பெயரால் அவர் கொடுத்த கோலை உயர்த்தி மன்றாடிய போதெல்லாம் இஸ்ராயேலர் வெற்றி பெற்றனர். கைவலித்த போது, மோசே கை தளர்த்திய போது இஸ்ராயேலர் தோல்வியை கண்டனர். எனவே மோசே கை தளராமல் இருக்க ஆரோனும் ஹூரும் அவருடைய கைகளை தாங்கி மோசே தளராமல் மன்றாட உதவினர். இதனால் இஸ்ராயேலர் வெற்றி பெற்றனர். இவ்வாசகம் நமக்கு கூறுவது, மனம் தளராமல் இறைவனிடம் மன்றாட நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும். வாழ்வின் சூழ்நிலையினால் ஒருவர் அதிகம் பாதிக்கப்பட்டு அந்த நம்பிக்கை, மன உறுதி தளரும் போது அவர் நம்பிக்கையை இழக்காமல் இருக்க, மன உறுதியில் நிலைத்து நிற்க நாம் உதவ முன்வர வேண்டும். ஒருவருக்கொருவர் நம்பிக்கை ஊட்டி மன உறுதிக்கு உரமிட்டு வாழ்வை வளரவிட வேண்டும், வாழ்வை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்பதுதான். இன்றைய 2ஆம் வாசகத்தில் பவுல் திருத்தூதர் தீமோத்தேயுவை தான் நம்பியதில், தனக்கு நம்பிக்கையாக தரப்பட்ட போதனைகளில் உறுதியாய் நிலைத்து நிற்கச் சொல்லுகிறார். நாம் வாழும் இன்றைய சமுதாய சூழல் செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன், இம்மிடியட் கிராட்டிஃபிகேஷன், உடனடி மனதிருப்தி அல்லது தன்னல மனதிருப்தி கிடைப்பதற்காக எந்த செயலிலும் கண்மூடித்தனமாக இறங்கும் ஒன்றாக மாறி வருகிறது. எதற்காகவும் காத்திருக்கும் மனநிலை இல்லாத ஒன்றாயிருக்கிறது. மனித மனநிலை வெறும் செயலை செய்யும் இயந்திரம் அல்ல. மனிதம் விதையிட்டு முளைத்து வளர்ந்து காயாகி கனியும் இயல்பை கொண்டது. மனிதர்கள் வளர வேண்டியவர்கள், மலர வேண்டியவர்கள். மனிதர்கள் ரோபாட் போன்று செயற்கை அறிவால் செய்யப்பட்டு மற்றவர்கள் கட்டளைக்குள் செயல்பட வேண்டிய செயற்கை செயல்பாடுகள் அல்ல. நாம் நமக்குள் இருக்கும் பெரும் செல்வமாகிய பெரும் ஆற்றலாகிய வாழ்வை வாழ வேண்டியவர்கள்.
வாழ்வில் வளர வேண்டியவர்கள், வாழ்வில் மலர வேண்டியவர்கள். We are not apps. நாம் செயலிகள் அல்ல. We are not robots. செயற்கை அறிவால் இயக்கப்படும் இயந்திரங்கள் அல்ல. உணர்வில்லாத இயந்திரங்கள் அல்ல. நாம் செய்பவர்களும் அல்ல, மற்றவர்களால் செய்யப்படுபவர்களும் அல்ல. நாம் வாழ்வின் உயிர் துடிப்புகள், உணர்வு மிக்க அன்பின் பரிமாற்றங்கள். நம் வாழ்வை வாழ பிறந்தவர்கள். இவ்வாறு வாழ்வை வாழ, வாழ்வில் தினமும் வளர, நமக்குள் இருக்கும் வாழ்வை நம்புவோம். அந்த நம்பிக்கையில் மன உறுதியோடு வாழ்வோம்.